2026 ஜனவரிக்குள் 75,000 அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று நமது முதல்வர் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அது குறித்து நமது கடையர் செய்தி பிரிவில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தமிழக சட்டப்பேரவையில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பாக விதி 110 கீழ் முதல்வர் ஸ்டாலின் இன்று சில அறிவிப்புகளை வெளியிட்டார். விதி 110 கீழ் பேசிய முதல்வர் ஸ்டாலின், இளைஞர்கள் எதிர்காலத்தை மனதில் வைத்து திட்டங்களை தீட்டி வருவது திமுக அரசின் தனித்தன்மை. இளைய சக்தியை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் மிக கவனமாக செயல்பட்டு வருகிறோம். அதனை அடிப்படையாக கொண்ட அறிவிப்பை இப்போது வெளியிட விரும்புகிறேன் என்று மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். தொழில் வளம் நிறைந்த தமிழகத்தை உருவாக்கிடவும் அதன் மூலம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றிடவும் பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறோம். அடுத்த தேர்தலை அல்ல, அடுத்த தலைமுறைக்கே பற்றி சிந்திக்கும் அரசு திமுக அரசு. இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த 3 ஆண்டுகளில் டிஎன்பிஎஸ்சி, சீருடை பணியாளர்கள் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வு வாரியம் என தேர்வு முகாம்களின் வாயிலாக 32,774 நபர்களுக்கு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல உள்ளாட்சி அமைப்புகள், அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகளில் 32,709 இளைஞர்கள் பணி நியமனம் பெற்றிருக்கிறார்கள். மொத்தம் 65,483 இளைஞர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு துறைகளில் மட்டுமல்லாது பெருந்தொழில் மற்றும் குறு சிறு நிறுவனங்களின் மூலமாகவும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறோம். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் கிடைக்கப்பெற்ற பெரும் முதலீடுகள் காரணமாகவும் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கடந்த 3 ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வெறும் வார்த்தையாக அல்ல, ஆதாரங்களோடு தான் இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என்று முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் அமைப்பு சார்ந்த தனியார் துறைகளில் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறித்து புள்ளி விவரங்களை மத்திய அரசின் தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனத்தின் மூலம் பெறப்பட்டது. இது மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு அமைப்பாகும். இந்த நிறுவனத்தில் தனி தரவுகளின்படி கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 77,78,999 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குகளும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி என்னுடைய கனவு திட்டம் என்று நான் எப்போதும் பெருமையோடு குறிப்பிடக்கூடிய நான் முதல்வன் திட்டம் மூலமாக சிறப்பு பயிற்சிகள் தரப்பட்டு வருகிறது. இதன் மூலம் படித்த இளைஞர்களின் திறன்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் வாயிலாக இதுவரை 3,06,459 பேருக்கு தனியார் துறைகளில் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் தமிழக அரசின் தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக நடத்தப்பட்ட சிறப்பு வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலமாக கடந்த 3 ஆண்டுகளில் 2,01,596 இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டையும் சேர்த்து தமிழக அரசின் முயற்சியினால் தான் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் 5,08,055 தமிழக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அரசு பணியினை எதிர்நோக்கி இருக்கும் ஆயிரக்கணக்கான தமிழக இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பேரவையில் தாங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வரும் ஜனவரி 2026க்குள், அதாவது இன்னும் 18 மாதங்களுக்கு பல்வேறு அரசு பணியிடங்களுக்கான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் டிஎன்பிஎஸ்சி மூலமாக 17,595 பணியிடங்களும், ஆசிரியர் தேர்வு வாரியமாக மூலமாக 19,260 ஆசிரியர் பணியிடங்களும், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக 3,041 பணியிடங்களும், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியமாக 6,688 பணியிடங்களும் நிரப்பப்படும். அதாவது வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள் மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தவிர சமூக நலத்துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 30,219 பணியிடங்கள் நிரப்பப்படும். இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000க்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துக்குள் நிரப்பப்படும் என்பதை தாங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார்.